தெளிவினை கொடுத்துட்டு. காக்கும் கடவுளான விஷ்ணுவை இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்ற சொல்லுக்கிணங்க வாழ்ந்த நாரதமா முனிவர் சதா சர்வகாலமும் நாராயணா நாராயணா என்ற நாமத்தை மூச்சுக்கு 300 தடவை சொல்ல நாரதமா முனிவர் காக்கும் கடவுளைய பிரதான தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர். அவருதான் கொண்டு வர்றாரு எந்த கனிய? ஞானக்கனிய. கனிதான் ஞானக்கனி. இந்த ஞானக்கனியை யாரு வாங்குறா? ஏன் முருகன் வாங்கல? முருகன் ஊரெல்லாம் உலகத்தெல்லாம் சுத்தி வந்தான். அதுக்குள்ள நம்மால ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சாரு. 2 கேள்வியை மட்டும் தூக்கி போட்டாரு. தவறுன்னு 3 சுத்தனா அம்மா குடுங்கள் அந்த ஞானக்கனின்னு வாங்கினாரு, சாப்பிட்டாரு, ஞானி ஆயிட்டு. பிள்ளையார் என்கின்ற தத்துவம். உடனே நாளைக்கே பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரப்பா 108 தேங்காய் உடைச்சிடுறேன், நீ எப்படி ஷார்ட்கட்ல கரெக்ட் பண்ணியோ அதே ஷார்ட்கட்டை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கலாம் கேட்க கூடாது. தப்பா போயிடும். தத்துவம். பிள்ளையாருக்கு எவ்வளவு பெரிய மூக்கு இருக்கு? எவ்வளவு பெரிய மூக்கு இருக்கு? உலகத்திலேயே நீளமான மூக்குடையவர் யாரு? அந்த பிள்ளையாரோட மூக்கு எங்க வந்து சுழிஞ்சு நிக்குது? தொப்புள் மையத்துல வந்து சுழிஞ்சு நிக்கும். எங்க வந்து சுழிஞ்சு நிக்குது? அது எல்லாமே இடப்பக்கமாவே சுழிஞ்சிருக்கும். ஒரே இடத்துல மட்டும்தான் வலஞ்சொலி விநாயகரா வலப்பக்கம் அந்த தும்புஜகையை சுழிஞ்சிருக்கும். வலஞ்சொலி விநாயகரை கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவான். நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த பிள்ளையாட்ட போட்டு 4 கொட்டை போட்டுக்கிட்டு 2 தேங்காய் சூர தேங்காய் உடைச்சுக்கிட்டு, இல்லைன்னா அது இல்லாம நம்ம ஆளுங்க வந்து 2-3 பாட்டு வச்சிருப்பானோ, காயத்ரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஓம் ஏகதந்தாய வித்மகே அப்படின்னு ஒரு 2 காயத்ரி கத்து வச்சிருப்பான். அப்படியே போய் நம்மளே பார்த்தோம்னா நம்மளுக்கே செலுத்து படம் சொல்லும் போதெல்லாம் அப்படியே பிள்ளையார் இருந்தாரா? இது ஒரு தத்துவம்ங்கய்யா. ஏன் இந்த தொப்புள் மையத்துல வந்து அந்த மூக்கு வந்து சுருண்டி நிக்குது? அப்ப காத்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. தத்துவத்தை புரிஞ்சுங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த காற்று மேல ஏத்ததான் எல்லா மதமும் எல்லாமே சொல்லுது. இந்த காத்தை நீங்க மேல ஏத்திட்டீங்கன்னா என்ன நடக்கும்? வியாதி போயிடும், செல்வ செழிப்பு வந்துடும், நவகிரக தோஷம் நீங்கிடும், செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம் எல்லாமே நீங்க. அதனால சித்தன் என்ன சொல்றான்? நீ இந்த டெக்னிக்கை கத்துக்கோ. நீ போய் அங்க போய் சனிக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா திருநள்ளாறுல. செவ்வாய் தோஷத்துக்கு போய் பரிகாரம் பண்ண வேணாம். நாடி ஜோதிடம் பார்த்து, நாடி ஜோதிடத்தை படித்தவரை குருவாக ஏற்றுக்கொண்டு பல காணிக்கைகளை செலுத்த வேண்டாம். ஏன்னா ஜோசியங்களோட அவங்க கொஞ்சம் டிகிரி மேல இல்ல. MBBS 100 ரூபா தான் ஃபீஸ் வாங்குவாரு. அவன் MS MD ஆயிட்டான்னு வச்சுங்களேன், MS ஆர்த்தோ ஆயிட்டான்னா 300 ரூபாய் ஆயிடுதுல ஃபீஸ். ஜோதிடர்கள் 100 ரூபா 150 ரூபான்னா நாடி ஜோதிடம் 500. பரிகாரம் வந்து வெறும் காசு கிடையாது, தங்கம். ஆமாங்க ஐயா, போய் பாத்தீங்கன்னா தெரியும், அனுபவிச்சீங்கன்னா தெரியும் இதெல்லாம். அப்ப இதை நம்ம ஏத்திட்டோம்னாலே அங்க போய் பரிகாரத்துல என்ன நடக்குதோ அதுங்க நடந்துடும். எதிரியா பரிகாரம்? பரினா என்ன? பரினா சுவாசம். பரி உபகாரம் தான் மருவி பரிகாரம் ஆச்சு. பரி உபகாரம்னா என்ன? உபகாரம்னா உதவி செய்யணும். பரினா என்ன? சுவாசம். உனக்குள் போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த சுவாசம் தங்கு தடையாகி போய் கொண்டிருக்கின்றது. தங்கு தடை இல்லாம அந்த சுவாசத்தை நீ விடுறதையும் இழுக்கிறதையும் கத்துக்கிட்டீங்கன்னா பரிக்கு நீ உபகாரம் செஞ்சினா அதான் பரிகாரம். ஐயா கோயில்லையும் நாங்க போய் வந்துங்க, நாங்க ராகு கிட்ட போய் உட்கார்ந்தோம், பட் நிவர்த்தி கிடைச்சிருக்கேன்னு கேட்பீங்க. நான் செவ்வாய்க்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போனேன், அதுலயும் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்குங்க. நடக்கும். எப்படி நடக்கும்? அந்த ஆலய அமைப்பு, அந்த கோயில் அமைப்பு, அந்த கல் மண்டப அமைப்புக்குள்ளார ப்ராப்பரா நீங்க தரிசனம் பண்ணும் பொழுது, ஒரு சில மந்திர ஒளி அதிர்வுகளை எழுப்பும் பொழுது இந்த சுவாசம் டீட்டெயில்டா உள்ளார போயிட்டு வெளில வருது. அப்ப வெளில வரும்போது என்ன ஆகுது? அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் அந்த பரிக்கு அங்க ஒரு உபகாரம் நடந்துடுது. ஆனா சித்தன் என்ன சொல்றான்? உக்காந்த இடத்துல உள்ளங்கை நெல்லிக்களி போல் இருப்பதனால் நீ எங்க அனுபவை? அழகா சொல்லுவான் சித்தன். நெல்லி இருக்குது காட்டுக்குள்ளே, கரு நெல்லி இருக்குது உன் வீட்டுக்குள்ளே, கொல்லி மலைக்கு திரிந்தாலும் குரு கொண்டு வந்து கொடுப்பாரோ ஞான பெண்ணே.
நம்ம ஆளுவோ ஒரு ஜோல்னா போய் மாட்டிக்கிறது. நாங்கெல்லாம் ஜீவ சமாதி வழிபாடு, சத்திரகிரி யாத்திரை போறோம். அப்பதான் அள்ளுனுச்சு ஒரு யாத்திரை சத்திரகிரியில. நான் தான் கேட்டேன், யாத்திரை தானே போனா, ஒரேடியா இறுதி யாத்திரை ஆகி போச்சு, சாமி கும்பிட போனா நல்லது தானே நடக்கணும், ஏங்க நடக்கல? யோசிக்கணும். சபரிமலைக்கு சென்ற பஸ்ஸும் லாரியும் அடித்து கவிழ்ந்து 50 பேர் 50க்கு சுவாமிகள் சரணாகதி அடைந்தார்கள். நடக்கலாமா? அமங்கலம் நடக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்ன தவறு நடக்குது? இந்த பரிக்கு உண்டான உபகாரம் சரியா செய்யல. ஒண்ணு இல்லைங்கய்யா, அந்த பஸ்ல போன 50 பேர்ல எவனாச்சும் ஒருத்தன் உண்மையா 48 நாள் மண்டி போட்டு இந்த பரிக்கு உபகாரம் செஞ்சு இந்த காத்த மேல ஏத்தி அதுல ஒருத்தவன் போயிருந்தான்னா அந்த லாரி தள்ளி போயிருக்கு. ஒரே ஒருத்தவன், பாக்கி 55 பேரும் பொழைச்சிருக்கு. எல்லாமே தவறு. இந்த விஷயத்தை நம்ம எடுக்கிறோம், இந்த விஷயத்த நம்ம பிடிக்கிறோம். இப்ப இந்த மாங்காய் இதெல்லாம் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோமா? இதுதான் பிரச்சனை. நம்ம பாட்டியே அப்படியே போயிடுறோம். நீங்களும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த லஞ்ச் பிரேக் வேற விட்டாகணும். அதுவும் பலருக்கும் தெரிகின்றது. முகத்தில் சோர்வு வந்து விட்டது. ஐயா, ஞானப்பசி போதும், ஊனப்பசிக்கு நேரம் ஆகின்றது. உங்களுடைய மனதின் கூக்குரல் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது. கொஞ்சம் மாங்காய் பால்லாம் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு இன்னைக்கு எழுதி வச்சீங்க ஆளே கிடையாது இந்த உலகத்துல. மாங்காய் பால் உண்டால்தான் இந்த மலை மேல் போக முடியும். மலைன்னா ஒண்ணும் இல்ல, உலகத்திலே பெரிய மலை எதுனா அவன் அவனோட சிரசு தான். எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னா, அதனாலதான் இந்த தலை கவசம். நீங்க கேட்கலாம், இதுக்கு இந்த உண்டாசை கட்டுறாங்க? சீரடி சூஃபி சாய்பாபாவும் எதுக்கு ஒரு கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டாரு? இந்த சிரசு என்ன ஆகுன்னா, இந்த சிரசு வந்து உருக ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கு மாதிரி கொலன்னு போயிடும். இந்த கபாலம் உருக ஆரம்பிச்சிடும். அப்ப ஓப்பனா இருந்தன்னா சூரிய வெளிச்சம் குத்தம் பிரெயின. சின்ன குழந்தைய நீங்க சூரிய வெளிச்சத்துல காட்டுவீங்களா? லைட்டா காட்டிட்டு எடுத்துட்டு வந்துருவீங்க. ஏன்னா தலை வந்து அந்த ஸ்கல்லு மூடல. இந்த ஸ்கல்லு வந்து திருப்பி உருகும். இந்த ஸ்கல்லு உருகி அது அமிர்தமானாதான் அவன் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அடைவான். அதுதான் உனக்கு தலையெழுத்துன்னு பேரு. உன் வாழ்க்கைக்கு என்ன பேரு? தலையெழுத்து. இந்த தலையில தான் எல்லா ரகசியமும் வச்சிருக்கான். அதனாலதான் மன்னர்கள்லாம் இந்த மகுடம் சுட்டிக்கிட்டான். நான் மன்னன் ஆனான்னு என்ன அர்த்தம்? மன்னருக்கு என்ன அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கும் என்ன பண்றாங்க? ஒரு மணி மகுடத்தை சுட்டுறாங்க. ஏன் மணி மகுடத்தை சுட்டுறாங்க? ஏன் இஸ்லாமியத்துல ஏன் குல்லா போட்டு சொன்னாரு? இயேசுநாதர் ஏன் வந்து ஒரு மூடிக்க சொன்னாரு? புத்தர் ஏன் மூட சொன்னாரு? சித்தர்கள் ஏன் இவ்வளவு ஜடாமுடியெல்லாம் அப்படி வளர்த்துக்கிட்டு ரிஷிகள்லாம் ஏன் அப்படி உட்காந்துருந்தாங்க? ஏன்னா இந்த சிரசை வந்து மூடிக்கணும். வள்ளலார் ஏன் போத்திக்கிட்டாரு? கேவலமா பேசக்கூடாது யாரையும். இந்த தத்துவம் என்னன்னு தெரியாம அப்படியே எல்லாரும் அப்படியே கட்டிப்பானோ. என்ன தத்துவம்? உனக்கு தத்துவம் தெரியுமா? பட் இப்படி கட்டினவங்க எல்லாரையும் நீங்க ஞானின்னு ஏத்துக்காதீங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எல்லாரையும் சித்தன் நீங்க நினைச்சீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. இப்படி கட்டினாதான் கூட்டம் வருது, 4 காசு ஏறுதுங்கிறவங்களும் இருக்காங்க. பட் உண்மையாவே என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இந்த சிரசு உருக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்கல்லு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருகும். இந்த உருகும் போது பாத்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி வரும் இந்த உச்சந்தலையில. அதான் முக்கண்ணன்னு பேரு. அந்த 3 கண்ணு திறந்ததும் இங்க ஒரு 3 புள்ளி வரும். இது உண்மையானா லாமாக்கள், திபெத்திய லாமா குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஞான நிலை அடைந்த அந்த லாமா வந்து பிறப்பாரு. தலாய் லாமா. தலாய் லாமா இப்ப இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அடுத்த தலாய் லாமா ஒரு சட்டம் ஒண்ணு உண்டு, எல்லாருக்கும் தான் தெரியாது அதெல்லாம். தலாய் லாமா வந்து இப்ப இறந்துட்டாரு இப்ப இருக்கிறவர்னா, அடுத்து தலாய் லாமா எங்கேயாச்சும் ஒரு நாட்டுல ஏதோ ஒரு குழந்தையா பிறப்பாரு. அது முதலமைச்சரோட பிள்ளையா இருக்கலாம், பிரதமரோட பிள்ளையா இருக்கலாம், பில் கிளின்டனோட பிள்ளையா பிறக்கலாம். அப்படி ஒரு பிள்ளையா அந்த 3 சிம்பிளோட பிறந்தா அந்த பிள்ளைய அவங்கள்ட்ட கொடுத்துடணும். இது வந்து சட்டம், உலக சட்டம் இது. அதெல்லாம் நீங்க எந்த கோர்ட்டு எந்த உலகத்துல எதுவும் முடியாது. அது அவனோட சட்டம். தலாய் லாமா எங்க பிறப்பாருன்னா அவனுக்கு வந்துடும், தியானத்துல போய் தூக்கிட்டு வந்துருவானு. கடைசியா அந்த தலாய் லாமா எங்க பிறந்தாரு? இங்கிலாந்துல பிறந்தாரு. அவரெல்லாம் திபெத்தியர் கிடையாது. அங்க அந்த மாதிரி அந்த சிம்பிளோட பிறக்குது. அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்தா தலாய் லாமா ஆகுறாங்க. அதுக்கு இயற்கையாவே 3 கண்ணு திறந்தே பிறக்கும். நம்மளுக்கும் 3 கண்ணு திறக்கும். அப்பதான் நீங்க வந்து முக்கண்ணன்னு பேரு உங்களுக்கு. அதான் உண்மையில் சிவத்தன்மை அப்படின்னு பேரு.
இப்பயும் நம்ம ஆளுங்களுக்கு பல கண்ணு திறக்குது, அது வேற, அது வேற கண்ணு திறக்கும். அது காசுக்காகவே திறக்கிற கண்கள், அதை விட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க உங்க உடம்புல இதெல்லாம் மாறுங்கய்யா. உடலை தவிர்த்து, மனதை தவிர்த்து, உயிரை தவிர்த்து வேற எதுவும் சொல்லல. இப்படி நம்ம இந்த டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி கன நேரத்துல அந்த மனதை நிறுத்தி அதன் பின்பு என்ன செய்ய போறோம்? இந்த மாங்காய் பாலை நாம் உள்ள போறோம். எப்படி உள்ள போறோம்? இந்த மாங்காய்னா என்ன? இந்த மாங்காயை ஆன்மீகத்துல ஒரு பிரதானமாவே சொல்லிட்டு வராங்க. யாருக்கு மாங்காய் கிடைக்கல? முருகனுக்கு கிடைக்கல, அவனுக்கு அறுபடை ஊடு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கர மையத்துக்கு தான் சண்முகன், அருமுகன், முருகன்னு பேரு. 6 ஜோதி. அவன் ஜோதிமயமானவன் முருகன். அழகன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான்னு சொல்றாங்க இல்லையா? முருகன்னா அழகன். ஏன் உலகத்திலே ஒரு அழகு இருக்குன்னா முருகன் தான். அது ஜோதியா இருக்கு. என்னவா இருக்கு? 6 சக்கரமா இருக்கு. அது என்னவா சயின்ஸ்ல சொல்றோம்? எண்டோகிரைன்ஸ், நாளம் இல்லாத சுரப்பிகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சயின்ஸ்ல. இந்த 6 ஆதார மையத்திற்கும் 7வதா இருக்கிற சகஸ்கரம், துரியம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கிளாண்டு, இதெல்லாம் ஒரு நாளம் இல்லாத சுரப்பி. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கிளாண்ட் என்ன தெரியுமா? தைராய்டு. எல்லாருக்கும் தெரியும். தைராய்டு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு சக்கரம். இதயத்தை ஒட்டிக்கிட்டு அநாகதம் அப்படிங்கிற ஸ்தானத்துல தைமஸ்னு ஒரு கிளாண்ட் ஒட்டிட்டு இருக்கு. நெருப்பு ஸ்தானம். அது 24 மணி நேரமும் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சதும் சுடுகாட்டுல எரிய விடும் போது அந்த 12 மணிக்கு நெஞ்சுக்குழி வேகும் போது இவன் போயிடுவான், வெட்டியான் போயிடுவான். அதோட கிராமத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். இது என்ன, எப்படி தெரியுமா எரியும்? இது எரியும் போது பஞ்ச வண்ணத்துல 5 நிறத்துல எரியும். இதுவரைக்கும் இந்த தேகம், இந்த கட்டை எரிஞ்சது வேற. இந்த நெஞ்சு பகுதி எரியும் போது மட்டும் எப்படி எரியுமா? 5 வண்ணத்துல எரியும். இதுதான் நம்மளால ஒரு பாட்டுல போட்டான். பஞ்சவர்ண கிளினி பறந்த பின்னாலே நெஞ்சில எனக்கு வலிக்குது அப்படிங்கிறான் ஒரு கவிஞன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம். அப்ப 5 நிறமா இந்த இடத்துல இருந்து எரியும். அப்ப பஞ்சபூதம் ஒடுங்கக்கூடிய ஸ்தானமும் இதுதான். தனித்தனியா இருக்கு. இந்த ஹிருதயத்துல பஞ்சபூத ஆற்றலை ஒடுக்குனா பஞ்சபூதமும் பஞ்சாமிர்தம் கிடைச்சிடுங்கய்யா. அவ்வளவுதான் பஞ்சாமிர்தம். கோயில்ல கொடுக்குற பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டா சுகர் வரும். இந்த பஞ்சாமிர்தத்தை உணர்ந்து இந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டீர்களானால் உடலில் இருக்கும் எல்லா நோயும் போகும். இவ்வளவுதான் விஷயம். இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கு தாங்கய்யா மாங்காய்னு பேர். சித்தர்களின் தத்துவம். மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போர். இப்ப புரிஞ்சு பாருங்க. மாங்காய் பால் உண்டு மலை மேல் அப்ப இந்த ஒவ்வொரு மாங்காயா சாப்பிட்டுட்டு வந்தான்னா அவன் எங்க விடுவான்? மலகி விடுவான். தேங்காய் பால் எதிர்க்கடி. அங்க போனா என்ன கிடைக்குது? இதுதான் தேங்காய். இந்த தத்துவம் தெரியல. தேங்காய் பால் எதற்கடினா 6 ஆதார மையம் ஆக்கினை வரைக்கும் கொண்டு போறீங்க இல்லையா? 6 ஆதார மையம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்கிலை. சித்தன் சொல்றான் 6 ஆதாரமும் தொல்லையடி, அதற்கு அப்பாலே ஒன்றும் இல்லையடி. இந்த 6 ஆதார மையங்களை கடப்பதுதான் என்ன சொன்னா? மாங்காய் பால் உண்டால் நீ மலை மேல் செல்லலாம், அங்கு உனக்கு சகஸ்கரம் என்று சொல்லக்கூடிய தேங்காய் பால் உள்ளதுடான்னா, நம்ம போயிலும் காயகற்பம்னு சொல்லிவிட்டு தேங்காய் பாலை புழிஞ்சு இந்த வாழை குடுவையில வச்சுக்கிட்டு அதை டிராப்பா இறக்கி குடிச்சு பிரைன் டேமேஜ் ஆகி உட்காந்துருக்கலாம் பார்த்து. உள்ளார சொல்ற விஷயத்தெல்லாம் நீங்க வெளியிலேயே பார்க்காது. இது உள்ளார சொல்றது எப்படிங்க? அது ஏன் தேங்காய்னு ஏன் சொன்னா? ஏன்னா தேங்காய்க்கு 3 கண் உள்ளது. அதுபோல் நமக்குள்ளாரையும் 3 கண் இருக்கு. ஐயா நான் இந்த ஊனக்கண்ணை சொல்லல, திருப்பி சொல்றேன். ஏன்னா அத ஒரு பெரிய ஒரு ஞானவான் என்ன சொல்லிவிட்டாரு? இந்த ஊனக்கண்ணு தாங்க என் வள்ளலார் எல்லாம் சொல்றாரு. இடது கண் சூரியன், வலது கண் சந்திரன். இடது கண் சூரியன் என்பது இடகலை, வலது கண் சந்திரன் என்பது பிங்களை. இது 2 சுவாசமானா ஒரு நிலையில் தான் சுவாசம். 2 கிளாண்டுக்கு பேரு பிட்யூட்டரி ஃபீனியல் கிளாண்டுக்கு பேரு. அதுக்கும் கண்ணுன்னு தான் பேரு. 3வது ஒரு கண் இருக்கு. அத வள்ளலார் என்ன சொல்றாரு? துரிய மலை மேல் உள்ளது ஒரு ஜோதி வல்ல நாடு, துரியாதீதம்னு பேரு. அந்த கேட்டு திறக்கும். அதாவது பிடரி கண், நெற்றி கண், உச்சிக்கண்.
அதான் தேங்காய் மட்டையில ஒரு குடுமியை வந்து என்ன சொல்லுவாங்க கோயில்ல தேங்காய் உடைக்கும் போது அந்த குடுமியை வந்து உடைச்சுதான் இங்க குடுமியை உடைச்சா நாங்க படைக்க மாட்டோம். ஏன் கேட்க வேண்டியதுன்னா, ஐயரே இங்க வா, ஏன் அந்த குடுமியை நாங்க உடைச்சிட்டு கொடுத்து விட்டோம்னா நீ ஏன் உடைக்க மாட்டேன்? இன்னைக்கு இருக்கிற ஐயர் உடைச்சு போடுறாரு, அது வேற. அதை நீங்க வந்து அப்புறம் இது பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்கிற ஐயர்லாம் வேற. ஒரு காலத்துல சாமிக்கு நம்ம எல்லாம் வச்சு படைச்சு விட்டு நம்ம கையில கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயருக்கு போனா போகுதுன்னு ஒரு தட்டை வாங்கி பிரசாதம் வச்சு கொடுத்தது போக, ஒரு ஒரு சன்மானம் வச்சு கொடுத்தது போக, இப்பெல்லாம் உடைக்கும் போதே ஒரு தேங்காய் அங்க போயிடுது. ஒரு தேங்காய் தான் வச்சு படைக்கிறான். ஆலங்குடி குருஸ்தலத்துல இது நடந்துச்சு. அப்புறம் நம்ம நண்பர்கள் எல்லாம் கூட்டி ஒரு சின்ன ஒரு போராட்டம் அறிவிச்சு, இது பெரிய தவறு, வேத முறைப்படி நீ 2 தேங்காய் வச்சு பட, அவனா கொடுத்தாதான் நீ வாங்கிக்கணும். நீ எண்ணெய் ஆட்டுறதுக்கு கொண்டு போய் நீ வந்து செக்குக்கு நீ கொடுக்கறதுக்காக நீ இப்படி தேங்காய் வச்சு படைக்கிறது தவறு. சரி எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொல்ல, தயவு செஞ்சு அவன் கொடுத்த பூவையும் அவன் கொடுத்த அந்த தேங்காவையும் உடைச்சு சாமிக்கு ஒரு தடவை தீபாரதனை காட்டி விட்டு அதுக்கப்புறமா விடுறா அப்படின்னு பிரச்சனை பண்ணி அப்புறம் ஈவெல்லாம் வந்து அது மாதிரி திருப்பி இப்ப அந்த நடைமுறை வந்துகிட்டு இருக்கு. தவறுன்னா நாங்க வந்து விட்டுட்டு போக மாட்டோம். எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் நீங்க தான் ஞானத்தை விட்டு போக மாட்டேன். ஒரு ஞானிக்கு தான் ஏன் சமூக பொறுப்பு வேணும், மக்களை வந்து காப்பாத்தணுங்கிற ஒரு தன்மை தான் ஞானிக்கு வேணும். பல பேருக்கு அதெல்லாம் தெரியல. இங்கதான் வரணும், இந்த பாட்டை படிக்கணும். தானமும் தர்மமும் செய்வாராகில் வானவர் நாடு வழி திறக்கும். எப்ப வழி திறக்கும்? தானம். எது தர்மம்? அந்த இடத்துல ஒருத்தவங்க சாமின்னு நினைச்சு வழிபாடுறான், தவறா? கிடையாது. பக்தன் பிரகலாதன் பக்திக்கு எப்படி தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், உடைச்சதும் வந்தாருல வெளியில. ஏன் அப்ப சிவலிங்கத்துல இருக்க கூடாதா? பட் நம்மளுக்கு வெளில வராது. அதை நீங்க வந்து தவறா உடனே இதை வந்து உடனே பக்தன் பிரகலாதன் வந்துருச்சு நான் போய் ஒண்ணு நமச்சிவாயத்தில் வராது. அவனுடைய பக்தி வேறு, உங்களுடைய பக்தி வேறு. நம்ம கிவன் டெக்ஸ் பாலிசியில இருக்கோம். சிவனை கூட நம்ம எதுக்கு போய் கும்பிடுறோம்னா, ஒண்ணு மன நிம்மதிக்காக, நைட் நல்லா தூங்கணும், உடல் பிணி நீங்கணும் அப்படின்னு போய் தான் நம்ம சிவனை கும்பிடுவோம். இல்லைன்னா அல்ப ஞான முக்தி வேணும்னு கூட போய் பிச்சை எடுப்போம். எந்த ஒரு இதுவும் அல்லாமல் வெறுமனே பக்தியின் ஸ்ரத்தை நம்பிக்கையுடன் என்னுடைய நரசிம்மன், என்னுடைய விஷ்ணு மகாவிஷ்ணு எங்கேயும் இருக்கின்றான். இந்த தூணை உடைச்சாலும் வருவான்டான், இந்த துரும்பு உடைச்சாலும் வருவான்டான்னா உக்காந்த இடத்துல வந்தான். அவன் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனான்? அவன் எந்த பெருமாள் கோயில போய் அறிவோம் நம்ம நாராயணா சொல்லிட்டு உட்காந்தான்? யோசிச்சு பாருங்க, சிந்திக்கணும். வந்துட்டீங்கல்ல பக்தின்னு. எப்போ சித்தர்களின் மந்திரமும் சித்தர்கள் சொல்லிய ஆன்மீக தத்துவமும் எப்ப வேலை செய்யும்? இந்த பக்தி வேணும், இந்த ஸ்ரத்தை வேணும், சரணாகதி வேணும். வந்துட்டங்கய்யா ஞானி பிருந்தாவனர் கூப்பிட்டாரு, வந்தோம், தீராத நோய் தீர அப்படின்லாம் சொன்னாரு. வந்தோங்க ஐயா, ஆனா ஒண்ணும் ஆகல. கவலைப்படாதீங்க, இந்த பக்தி உங்களுக்கு வராதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மனசாட்சிக்கு நீங்களே கேட்டீங்கன்னா உங்க மனசாட்சியும் உங்களுக்கு சொல்லும் இந்த பக்தி வருமா வராது. ஏன்? நம்ம தான் கர்மத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமே. சத்சங்கம் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இதை கேட்பதற்கே கொடுத்து வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகளை இன்று எனக்கு கிடைத்துள்ளது. இதை பற்றி இதை அறிந்து இது ஏன் இவ்வளவு காலதாமமாக எனக்கு கிடைத்தது என்று தெரியவில்லை. இன்னும் என்னுடைய இளமை வயதிலேயே கிடைத்திருந்தால் இன்னும் என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதற்கு இதில் அதை பார்க்கும் பொழுது இந்த இளைய சமுதாயம் இதையெல்லாம் எடுத்து அவருடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தலாம் என்று என்னுடைய கோரிக்கையை இங்கே வைக்கின்றேன். கர்மவான்களுக்கு பக்தி உடனே வந்து விடாது. அதற்கான உபாயத்தையும் கண்டுபிடித்துதான் இந்த அற்புத சித்தர் சிகிச்சையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு பாடலுக்கும் அர்த்தம் உண்டு. இந்த தேங்கான்னு இந்த தலைய சொல்றேன்னா, தேங்கால என்ன இருக்கு? தண்ணி இருக்கு உள்ளார இருக்கா? சிவபெருமான் தலையில என்ன பண்ணி வச்சிருக்கான்? அவனும் தண்ணியை தானே வச்சிருக்கான், மாற்றம் இல்லையே. சிவபெருமான் கங்கை எங்க வச்சிருக்காரு? தலையில தானே வச்சிருக்காரு, சிரசில் தானே வச்சிருக்காரு. உண்மைதானே? தேங்காய் அப்படிங்கிறதும் இந்த தலையும் ஒன்னாதான் இருக்கும். தேங்காய் ஓடு மாதிரி இந்த ஸ்கல் இருக்கும்,
தேங்காய் தலைக்கு மேல முடி இருக்கு, அது மாதிரி நாரா இருக்கும் தேங்காய்க்கு. தேங்காய்க்குள்ளார சதை இருக்கும், அதே மாதிரி இந்த மூளை சதை வட்டங்கள் இருக்கு, அதுக்குள்ளார தண்ணி இருக்கு. ஆனா அந்த தண்ணி எப்படியா இருக்கு, அது அந்த தண்ணி எப்படி வரும் அப்படின்னா இது கிளாண்டா இருக்கு. பிட்யூட்ரி, ஃபீனியல், அப்புறம் பெயர் வைக்காத ஒரு கிளாண்ட், 3 கிளாண்டா இருக்கு. முக்கண்ணுன்னு பேரு இந்த கண்ணுக்கு. அதனாலதான் இந்த இளநீ அந்த தேங்காய் உடைக்கணும்னா கண்ணு இருக்கா, இந்த கண்ணை வந்து இந்த குடுமியை எடுத்துடக்கூடாது. இந்த குடுமி கூட பாருங்க பிரம்மீடு ஷேப்ல இருக்கு. அப்ப அந்த பிரம்மீடு ஷேப்ல இந்த சிரசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம்னா தண்ணீர், அந்த தண்ணி தான் மாங்காய் பால் உண்டு மலை மேல். இந்த 6வது ஆரம் மாங்காய் பாலை ஒருத்தன் சாப்பிட்டு 7வது இருக்கிற ஸ்டேஜில் போய் மலை மேல போயிட்டான்னா தேங்காய் பால் கிடைச்சிடும். அப்படி தேங்காய் பால் கிடைச்சிட்டா என்ன ஆகும் ஐயா, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு நாள் அந்த அமிர்தம் ஒரு சொட்டு இறங்குனுச்சுன்னா அன்ன ஆகாரம் ஊன் உறக்கம் உங்களுக்கு தேவையில்லை, பசிக்காது, தண்ணி குடிக்க நீங்க வேணாம். சொல்றாங்கல்ல, சித்தர்கள் யுகங்கோடி காலம்